أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام را كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد. الله الذي له ما في السماوات وما في الأرض وويل للكافرين من عذاب شديد. الذين يستحبون الحياة الدنيا على الآخرة ويصدون عن سبيل الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்காக எனக்கு சந்தர்ப்பம் வழங்கிய இந்த நிர்வாகத்திற்கும் ஏசிடிஜே நிறுவனத்தின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நேரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லோரும் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நேரம். இதிலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் எனக்கு ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு வழங்குமாறு கொண்டதற்கு இணங்க ஒரு சிறு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் குர்ஆனிய பாடங்கள் என்ற அடிப்படையிலே குர்ஆனில் நமக்கு பல பாடங்கள் காணப்படுகின்றன. அந்த பாடங்களில் குர்ஆனோடு நீங்கள் இதற்கு முன் எவ்வளவு தொடர்பாக இருந்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் பிறகு நீங்கள் குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பை மிக அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களின் ஒரு அவாவாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதற்கு பிறகு நீங்கள் வீடுகளுக்கு சென்றவுடன் குர்ஆன் தர்ஜுமா இல்லாதவர்கள் ஒன்றை வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த தர்ஜுமாவோட நீங்க ஓதக்கூடிய அத்தியாயங்கள் ஓதுற விஷயங்கள் அதே நேரத்தில் குர்ஆன் சொல்ல வருகின்ற கருத்துக்கள் உங்கள் உள்ளங்களிலே பதிய வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதுக்கு முதல் நீங்க இருந்த சப்ஜெக்டை விட்டு போட்டணும். இதுக்கு பிறகு உங்களோட தொடர்பு குர்ஆனோட அதிகமாக நீங்க ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அந்த அடிப்படையிலே நான் சில ஆயத்துக்களுக்கான இலக்கங்களை உங்களுக்கு தருவேன், நீங்க குறிச்சு கொள்ளலாம். சிலதுக்கு எனக்கு இப்ப அவசரமா இந்த நிகழ்ச்சியை செய்யறதால தந்து கொள்ள இயலாமைக்குது, சிலதுக்கு நான் தருவேன். இந்த ஆயத்துக்களை நீங்க குர்ஆன் வசனங்கள் உங்களோட உள்ளங்களை கேட்டேன்னு சொன்னா அவைகள் நீங்க திரும்ப வைத்து மீட்டி பார்த்தால் தான் அது உள்ளத்துல பதியும். குர்ஆன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லும். அதாவது அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, நீங்கள் இந்த குர்ஆனை பார்ப்பதில்லையா, சிந்திப்பதில்லையா, அதில் உள்ள விடயங்களை ஆய்வு செய்வதில்லையா என்று குர்ஆன் ஒரு கேள்வி எழுப்புகிறது. ஏன் உங்களுடைய உள்ளங்கள், அதாவது இதயம் சதுர், இது பெட்லாக் போட்டு பூட்டி வச்சுக்குதா என்று குர்ஆன் கேட்கிற கேள்வி. உள்ளங்களே பாக்குறீங்கல்ல, உள்ளங்களுக்கு பெட்லாக் போட்டு மூடப்பட்டுக்குதா? இதை பார்க்காத காரணத்தை குர்ஆன் எங்கள்கிட்ட வினாவா கேட்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் எங்கள்கிட்ட கேட்கிறான். அப்ப குர்ஆனை பார்க்க சொல்லி குர்ஆன் சொல்லுது.
இந்த பார்க்கிறன்றது சும்மா வாசிக்கிறது மட்டுமல்ல, அந்த குர்ஆனுடைய விடயங்கள் நாங்கள் ஆய்வு செய்யணும், தேடணும். அது முக்கியமான விஷயம். இன்னொரு இடத்துல குர்ஆன் இப்படி சொல்லும், அஃபலா யதபருனல் குர்ஆன் வலவ் கான மின் இந்தி கைரில்லா லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆன் நீங்க பார்க்கற இல்லையா, தேடுற இல்லையா, இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் பல முரண்பாடுகளையும் பிணக்குகளையும் குழப்பங்களையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆனா அப்படியான இடத்துல அது வரல. அல்லாஹ் தஆலாவிடமிருந்து வந்த வஹி இந்த குர்ஆன். இதுல முரண்பாடு கிடையாது, பிளவுகள் கிடையாது, குழப்பங்கள் கிடையாது, எந்த ஒரு சர்ச்சையும் இதுல கிடையாது. எனவே அந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தன்ற விஷயம் நீங்க குர்ஆனை பார்த்தா தான் விளங்கிக் கொள்ளலாம், பார்க்காட்டி விளங்க மாட்டீங்க. ஆகவே பார்ப்பது, குர்ஆனை பார்ப்பது, கேட்பது, ஆய்வு செய்வது, சிந்திப்பது ஒவ்வொரு முஸ்லிமுடையும் தலையாய கடமை. ஹதீஸ் என்ன சொல்லுது? தலபுல் இல்ம் ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமை, ஃபர்ல் குர்ஆனை கற்கிறது, ஹதீஸை கற்கிறது. ஆனா இன்றைக்கு சமூகத்துக்கு மிகவும் தூரமான விஷயம் தான் குர்ஆனையும் ஹதீஸை நோக்கி இந்த கற்றல் இந்த பாடம் டோட்டல் அவுட். அதை பத்தி பார்க்கறல்ல, கேட்கறல்ல. குர்ஆனோட தொடர்பு ஓதலோட மட்டும் நின்றும், ஓதலோட மட்டும் குர்ஆன் நின்றும். அதை இல்லாம நீங்க புதிய ஜெனரேஷன், நீங்க அடுத்த நீங்க யோசிக்கக்கூடிய ஆட்கள், இதுக்கு பிறகு நீங்க குர்ஆனை ஓதுற அதே நேரத்தில் அது சொல்ல வர கருத்துக்கள் உள்வாங்கப்படும். எனவே இன்றைய தலைப்பு நான் உங்களோட ஒரு 20 நிமிஷத்துக்கு உங்களோட பேச நான் ஐடியா பண்ணது புலன்கள் சம்பந்தமான விஷயம். புலன்கள், புலன்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனுக்கு பல புலனுணர்வுகளை தந்திருக்கிறான். செவி, பார்வை, உள்ளம் போன்ற விடயங்கள். இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரையில இந்த புலன்களோட செயற்பாடு மிக முக்கியம். ஒரு மனிதன் உலகத்தை வாழ்றதுக்கு அவனுக்கு புலன்கள் தேவை. புலன்கள் எல்லாம் அவனுக்கு வாழ இயலாது. நீங்க சாதாரணமா பார்க்கலாம், ஒரு குருடன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் உலகத்தை வாழ்றதுக்கு, ஒரு செவிடன் எவ்வளவு கஷ்டங்களை படும் உலகத்தை வாழ்றதுக்கு, ஒரு ஊமை கஷ்டப்படும் உலகத்தை வாழ்றதுக்கு. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாஷா அல்லாஹ்ண்டு இங்க கூடிய யாருக்கும் அதிகமான மனிதர்களை அல்லாஹ் தஆலா புலன்களோட தான் படிக்கிறான். புலன்களை கொடுத்து, தெளிவான புலன்களை கொடுத்து தான் அல்லாஹ் தஆலா படைக்கிறான். இந்த விஷயத்தை சூரத்து தஹர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சூரத்து தஹர் இந்த அத்தியாயம் 76வது அத்தியாயம். குர்ஆன்ல 76வது அத்தியாயத்தை நீங்க பெறட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு அத்தியாயத்தோட தாரன், உங்களுக்கு அதாவது மார்க் பண்ணக்கூடிய ஆட்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 76வது அத்தியாயம் சூரத்து தஹர். அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி சொல்றானே பாருங்க. ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனு மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. நல்லா நீங்க இந்த 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 பசியான நேரத்துல கொஞ்சம் ஆழமா கவனிங்க. காரணம் ஏன்னா இந்த விஷயங்கள் உள்ளத்துக்கு போகணும். ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனு மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. அதான் காலத்தில் மனிதனுக்கு ஒரு நேரம் இருந்ததாம். மனிதனுக்கு காலத்தில் ஒரு நேரம் இருந்தது அப்படின்னு கேட்டா, அவன் அந்த நேரத்தில் இன்னதென்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாக கூட இருக்கவில்லை. உதாரணத்துக்கு நீங்க பிறந்தது, இப்ப சாதாரண நீங்க பிறந்தது எத்தனாம் ஆண்டு? 1997 பிறந்தீங்க. இவர் 97 பிறந்தாரு. 96ல 95ல இப்படி ஒரு கேரக்டர் உலகத்துல கிடையாது. நான் 79ல பிறந்தீங்கன்னா 76ல நான் இல்லை. அதான் குர்ஆன் சொல்லுது, ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனு மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதனுக்கு காலத்தில் ஒரு நேரம் இருந்தது, அவன் அந்த நேரத்தில் இன்னதென்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாக கூடி இருக்கவில்லை. இன்னதென்று இந்த தாய் துண்டு நான் காட்டுறேன், இன்னதென்று இந்த பேனா இன்னதென்று காட்டுறேன். ஆனா மனிதன் எப்படியாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இன்னதென்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாக கூட இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபா. அவனை நாம் அல்லாஹ் தஆலா முடிவெடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அவனை நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் தான் அவனை படைத்தோம். எப்படி படைத்தோம்? நுத்ஃபா என்று சொல்லக்கூடிய பொருளில் படைத்தோம். அது ஆண் பெண் சம்பந்தப்பட்ட அந்த இந்திரியத்திலிருந்து நாங்கள் அந்த மனிதனை நாங்கள் படைத்தோம். அல்லாஹ் சொல்றான். பாருங்க பாப்போம், இப்ப அல்லாஹ்ட முடிவை பாருங்க. நாங்க படிச்சு கொண்டோமா? இல்ல, எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்ட முடிவு. அல்லாஹ் தஆலா 2 ஆண் பெண் கலப்பான அந்த ஒரு விடயத்தை ஏற்படுத்தி மனிதனை உற்பத்தி செய்கிறான். உற்பத்தி செஞ்சு சும்மா உடல்ல. இதைத்தான் நீங்க தலைப்புக்கு பத்தா வாரேன். இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலிஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. இதான் தலைப்பு. அவனை நாம சும்மா உடல்ல, அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். அவன் கேட்கிறான், பார்க்கிறான். இந்த கேட்டல், பார்வை, இந்த 2 விடயம் நீ இல்லைன்னு வைங்க,
இந்த ரெண்டு விடயமும் இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் என்ன பாடுபடுறான்னு பாடு, என்ன பாடுபடுறான், கஷ்டப்படுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கூட கற்றுத்தாரான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம புத்தலாக பிஹி வ ஃபضلني على كثير ممن خلق تفضيلا. அதாவது இந்த மாதிரியான அங்கவினர்கள், செவிடர்கள், ஊமையர்கள், அங்கவினர்களை காணக்கூட இந்த துஆவோட சொல்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன துஆ? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம புத்தலாக பிஹி வ ஃபضلني على كثير ممن خلق تفضيلا. எதை கொண்டு உன்னை சோதித்தானோ அதனை விட்டு எனக்கு சுகம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன் சோதிக்கப்பட்டிருக்கிறான்? ஊமை என்ற தன்மையை கொண்டு செவிப்புலன் இல்லாம சோதிக்கப்படுறான். ஆனால் அதிகமான மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த செவிப்புலனையும் பார்வையையும் கொடுக்கிறான். இப்ப சொல்றான் அல்லாஹ் தஆலா அது ரெண்டு இன்னைக்கு உள்ள யாருக்கும் அதுல எந்த பலகீனமும் கிடையாது. செவிப்புலனும் தெளிவா தான் நீக்கி, பார்வையும் ஒழுங்கா தான் நீக்கி. அதுக்கு பரவாயில்ல, இன்னா ஹதைனாஹு ஸபீல், அவனுக்கு தெளிவான பாதை சத்தியம் இதுன்னு காட்டிட்டோம். ஆனா அதிகமான ஆட்கள் இம்மா ஷாக்கிர வ இம்மா கஃபூரா, அதிகமான ஆட்கள் நன்றி செலுத்தாத காஃபிர்களா தான் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. ஆகவே இந்த முதலாவது அத்தியாயம், அதாவது 76வது அத்தியாயத்தின் 3வது 4வது வசனங்கள்ல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டால், சமீஅம் பஸீரா, உங்களுக்கு நீங்க உங்களை கேட்கிறார்களாவும் பார்க்கிறார்களாவும் ஆக்கினோம்னு சொல்றோம். இப்ப மனிதனுக்கு கேள்வி, பார்வை என்ற விஷயங்கள் இப்ப எங்களுக்கு எல்லாம் ஈகி. இப்ப கேள்வி பார்க்கிற விஷயம் எங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் காணப்படுது. ஒரு நாஸ்திகனுக்கும் அதே விஷயம் ஈக்கி, ஒரு கிறிஸ்டியனுக்கு ஈக்குது, ஒரு புத்திஸ்டுக்கு ஈக்குது, ஒரு ஹிந்துக்கு ஈக்குது. எல்லா மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளாத எல்லாத்துக்கும் இந்த சமீஅம் பஸீரா, கேட்கிற பார்க்கிற தன்மை காணப்படுது. எல்லாம் கொடுத்தாய். ஏன் தெரியுமா? இது ரெண்டு இல்லாட்டி ஒன்று செய்யல. உலக வாழ்க்கையே கொஸ்டின் மார்க் ஆயிக்கு. ரைட். இப்ப இந்த சப்ஜெக்ட் அப்படியே தலையில வச்சுக்கொண்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம். அதாவது இன்னொரு ஆயத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சூரத்துல் அதாவது அல் பக்ராட முதலாவது அத்தியாயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க அடிக்கடி ஓதுற வாக்கியம். சூரத்துல் பக்ராட 3வது அதாவது பக்ராட 7வது வசனம் என்ன நீங்க அடிக்கடி ஓதுவீங்கன்னா, ختمallahu على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. பரமர சொல்றான், ختمallahu على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. அவர்களுடைய இதயங்களின் மீதும் அவர்களுடைய செவி புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வைகளின் மீது திரை இருக்கிறது, மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு. இப்ப இது 7வது சூரத்துல் 2:7 என்ன சொல்லுது? சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஸ்டாம்ப் பண்ணிட்டானா, ஸ்டாம்ப் முத்திரை. யாருக்கு? சில ஆட்கள்ட்ட இதயங்கள் மீதும் முத்திரை, செவிப்புலன் மீதும் முத்திரை, பார்வைகள் மீது திரை விளங்காது போட்டா ஒரு காட்மண்டு வாய்க்கு பார்த்தா என்ன இந்த ஆட்கள் யாரு தெரியுமா? நீங்க நபிமார்கள வரலாறையும் பார்க்கலும், எத்தனையோ நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 950 வருடங்கள் தாவா செய்ததாக வரலாறு குர்ஆன். லைலோ வனஹாரா, காலையிலும் இரவிலும் அவர் தவ 950. நாங்க சாதாரணமா ஒரு 2 நாள் 3 நாள் செஞ்சுட்டு இது ஏழ்மான வேலையாப்பா, இந்த தவத்துன்ற ஒருத்தர் ஏசிட்டா போதும், எங்களுக்கு ஒருத்தர் கொஞ்சம் மூணு சுழிச்சிட்டா போதும், இது சாத்தியமான வேலையா? இது ஏழுமா? எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான வேலை. தாவத் ஏசுறாங்க, அங்கிட்டு ஏசுறாங்க, இங்கிட்டு ஏசுறாங்கன்னு சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் தெரியுமா மாணவர்களே? 950 வருஷம். 9 வருஷம் தாவா. எப்படி தாவா? காலையில மட்டுமா இல்ல, லைலோ வனஹாரா, இரவு பகல் மாறி மாறி தாவா. எத்தனை பேர் வந்தது? 70 பேர், கிட்டத்தட்ட 70-72. இப்ப பாருங்க, மத்த அவ்வளவு பேருக்கும் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்களோட மனைவி ஏற்றுக்கொள்ளல, மகன் ஏற்றுக்கொள்ளல. லூத் அலைஹிஸ்ஸலாத்திட மனைவி, நபியிட மனைவி, ஹிதாயத் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் நண்பன், வாப்பக ஹிதாயத் கிடையாது. எவ்வளவு ட்ரை பண்ணாரு, மிச்சம் அல்லாஹ் சொல்றான் மிச்சம் பேச வேண்டாம், அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சான். காரணம், இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய விடயம், நேர்வழின்னு சொல்லக்கூடிய விடயம் அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விஷயம். நாங்க எவ்வளவு தான் ஒருத்தருக்கு சொன்னாலும் எங்களுக்கு, அதாவது சொல்லி 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 இருப்போம், சொல்லுவோம் விளங்குது இல்லையே, அவருக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்குது இல்லையே. ஏன் விளங்கு எங்களுக்கு தெரியாது. குர்ஆன் விளக்கம் தருது. என்னது? அவருடைய இதயங்கள் மீது செவிப்புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். ஸ்டாம்ப். அல்லாஹ் முடிவெடுத்தா விளங்காது, நாங்க எவ்வளவுதான் கத்தினாலும் விளங்காது.
சிலருக்கு நீங்க எவ்வளவுதான் குர்ஆனின் சுன்னாவை சொன்னாலும் விதயத்திலையும் ஷிர்க்லையும் மூழ்கிதான் காணுவீங்க. ஷிர்க்குன்னு முதல்ல பாடத்தை படிச்சுப்பீங்க, அதுல மூழ்கிதான் காணப்படுவாங்க. எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. அதுக்கு காரணம் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் முத்திரையிட்டா விளங்காது. அல்லாஹ் சும்மா முத்திரையிட மாட்டாங்க. விளக்கங்கள் சொன்னீங்க, இன்னொரு ஆயத்துக்களை பார்ப்போம். ரைட். அப்ப இந்த ஆயத்துல நீங்க விளங்க கொண்ட விஷயம் என்னன்னு கேட்டால், இதயங்கள் மீதும் செவிப்புலன்கள் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்கள் பார்வைகளில் திரை காணப்படுது. நீங்க சஹீஹான ஹதீஸை கொண்டு அவரை முன்னுக்கு கொடுத்தாலும், குர்ஆன் ஆயத்தை கொண்டு போயிட்டு முன்னுக்கு கொடுத்தாலும் பார்ப்பாங்க. பார்த்தா விளங்காது. பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஓ இப்படித்தான் இந்த குர்ஆன் ஆயத்தை சொல்லுது தான், ஆனால் பட் இத போட்டு அது ஒரு வீசி, ஆனால் ஒரு விஷயத்தை போட்டு ஆன போதிலும் ஆனாலும் இல்ல இது எங்களுக்கு இப்படி சொன்னாதான், ஆனா இப்படி இந்த விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு பற்றுமா இல்லை, இப்படி நாங்க செய்யலையே, ஹஸ்ரத் சொல்லலையே, அதுக்கு முன்னே ஊர்ல இப்படி ஒன்றும் இல்லையே, ஏதோ ஒரு காரணம் சொல்லி விளங்காம ஆயிக்கொள்வாங்க. அது அல்லாஹ் சொல்றான் தர போட்டாச்சு, விளங்காது. சஹீஹான ஹதீஸ் கொண்டு போய் கொடுங்க. சஹீஹான ஹதீஸ்களை மஸ்ஜிதுகளிலே அதாவது ஃபாலோ பண்ண இல்லாத ஒரு துருப்பாக்கிய நிலை பல ஊர்களில் இந்த வந்திக்கலாம். சஹீஹான ஹதீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க, அமல் நடத்த பாருங்க. உங்களோட ஊர் மஸ்ஜிதுல எந்த அளவுக்கு பிரச்சனை வருதுன்னு பாருங்க. சஹீஹான ஹதீஸ் உண்டு. ஏன் பார்க்கிறார்கள் செவிப்புலன்கள் பார்வைகள் மீது முத்திர திற சஹீஹான காரணம் விளங்குதில்லை. இதுக்கு காரணம் குர்ஆன் தர விளக்கம். ரைட். இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. இன்னொரு அதே அந்த சூரத்துல் பக்ராட அதே அத்தியாயத்துல அடுத்த வசனம் பாருங்க பாப்போம். 18வது வசனம் சூரத்துல் பக்ரா 2:18 என்ன சொல்லுது? சும்முன் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். அடிக்கடி நீங்க ஓதுற வசனங்கள். சும்முன் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். என்ன? அவர்கள் செவிடர்கள், ஊமையர்கள், கேட்கவே மாட்டார்கள், குருடர்கள், அவர்களுக்கு பலன் தரக்கூடியதை பார்க்கவே மாட்டார்கள், அவர்கள் சத்தியத்தின்பால் மீளவே மாட்டார்கள். சும்முன் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். நீங்க போயிட்டு அவங்கள்ட்ட மார்க்கத்தை சொன்னீங்க என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், இந்த சப்ஜெக்ட் நன் முஸ்லிம்ஸாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் பெயர் தாங்கியதாக கூட இருக்கலாம். மார்க்கத்தை நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சஹீஹான ஹதீஸ ஒரு குர்ஆன் ஆயத்தை நீங்க போயிட்டு முன் வைக்கிறீங்க, ஒரு நன் முஸ்லிம் கிட்ட போயிட்டு சொல்றீங்க. சொல்ற நேரத்துல அந்த சொல்ற விடயத்தை அவங்க எப்படி நடந்து கொள்வாங்க? சும்முன், எப்படி சும்முன் புக்குமுன் உம்யுன், எப்படி ஒரு ஊமை நடந்து கொள்வானோ, எப்படி ஒரு கண் பார்வையற்ற நடந்து கொள்வானோ அப்படிதான் நடந்து கொள்வாங்களா. நீ போய் சொல்ல சத்தியத்தை சொல்ற நேரத்தில் கேட்காதவர்களை போல, அந்த அதாவது சத்தியத்தை சொன்னா கேட்காம போவாங்க ஆட்கள், சொன்னா இல்ல விளங்காது சொல்லுவாங்க ஆட்கள். இவருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் விளங்குது இல்லை, எவ்வளவு சொன்னாலும் விளங்குது இல்லை. குர்ஆன் நீங்க பல பல விஷயங்கள் சொல்லிக்கலாம். இவ்வளவு சில ஆட்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க, இங்க வாங்க இந்த குர்ஆன் ஆயத்தை பாருங்க, இது சஹீஹான ஹதீஸ், இதுல ஏதாவது சிக்கல் இருந்தா வாங்க உட்காந்து பேசுவோம், ஏன் பேச்சுவார்த்தைக்கு வாரீங்கல்ல என்று கூப்பிட்டீங்கன்னா கேட்காத ஆட்களை போல அப்படியே பேசிடுவாங்க. அதாவது செவிடன் ஒருத்தன் நடந்து கொள்வானோ, செவிடனை கூப்பிட்டா இங்க வா இங்க வானோ கேட்காம தான் போவோம், விளங்காது. அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு கேட்க மாட்டிச்சான், கேட்க மாட்டிச்சான், செவிடனா மாத்தி இந்த விஷயத்த செவிடன். ஆனா மத்த எல்லா ஜாகிலத்தையும் கேட்பாரு, பாட்டு கேட்பாரு, உள்ள குப்பையெல்லாம் கேட்பாரு, குர்ஆன் கேட்காது. குர்ஆன் சொன்னா கேட்க மாட்டாங்க, சஹீஹான ஹதீஸை கொண்டு போய் கொடுத்தா கேட்க மாட்டாங்க. சும்முன் புக்குமுன் உம்யுன், அடுத்த ஊமையை போல இருப்பான். கேட்கிறது முதலாவது, அடுத்த ஊமையான எப்படி ஊமை? எல்லாத்தையும் பேசுவார், எல்லா விடயங்களையும் அவர் பேசுவாரு, ஆய்வு செய்வாரு, கலந்தாலோசிப்பார், எல்லாத்தையும் செய்வாரு. ஆனால் இஸ்லாம் பேச மாட்டார். இஸ்லாத்தை பேசுறதுக்கு ரெடி இல்லை, அதுல ஊமை. இஸ்லாம் விஷயத்துல இல்ல இல்ல அது பெரியார்கள் பார்த்துக்கொள்ளட்டும், அது மௌலைமார் அவங்க வசிச்சு பார்த்துக்கொள்ளட்டும், ஊர்ல நிர்வாகங்கள் பார்த்துக்கொள்ளட்டும், அது எங்களுக்கு செய்ய இல்லாத சப்ஜெக்ட் எங்களுக்குள்ள விஷயங்கள் இல்லை. அது நாங்கள் ஆளி மூலமாக்கள் சொல்லிக் கொள்வோம், ஆளி மூலமாக்கள் பார்த்துக்கொள்வோம். ஆனா இவர் கத்திரிக்காய் வாங்க போவாரு கடைக்கு, கத்திரிக்காய் போயிட்டு அமைக்கி பார்ப்பாரு, எவ்வளவு கேட்பாரு, அடுத்த கடைக்கு போவாரு, விலை விசாரிப்பாரு. கத்திரிக்காய் வாங்குறதுக்கு நாளைக்கு மரமா வெளியே போறது கத்திரிக்காய், இதை வாங்க மாட்டான் சும்மா போயிட்டு. அவன் கொடுத்த கத்திரிக்காவை போயிட்டு பேக்கில் போட்டு வராரா? இல்ல. குர்ஆன் ஆயத்துன்னு சொன்னால் மார்க்கத்தின் பேரால் என்னத்தை தான் சொன்னாலும் அதை சாக்கில போட்டு வரும். அது குர்ஆனா ஹதீஸா சஹீஹா பலகீனமா மௌலுவா ஒன்றும் ஆய்வு கிடையாது. கேட்டா என்ன சொல்றது அவங்க பார்த்துக் கொள்வாங்க. இவர் ஐல ஊமை, பிசினஸ்ல ஊமை கிடையாது, வேற உலக காரியங்கள் ஊமை கிடையாது, மார்க்கத்தில் ஊமையா நடந்து கொள்வான். குர்ஆன் சொல்லுது. காரணம் எல்லாம் இங்க புறவு சொல்றேன், என்ன காரணம் ஏன் நடந்து கொள்றாங்க. எனவே இவர்கள் சத்தியத்தை நீங்கள் சொன்னால் அவர்கள் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் நடந்து கொள்வார்கள் என்று குர்ஆன் 2வது அத்தியாயம் 18வது வசனம் சொல்லுது.
அவர் சொல்ல இவர்கள் சத்தியத்தில் பால் மீளவே மாட்டார்கள், அதாவது ஃபஹும் லா யர்ஜிஊன், வரவே மாட்டாங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு இதுக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம், இதுக்கு புறவு வரலாம், வரதான் சொல்றேன். நீங்க விரக்தி அடையலாம், தாவா காலத்துல விரக்தி அடையலாது யாரை வச்சு. உங்க வீட்டுக்கு மீக்கலாம், வெளியில மீக்கலாம். அடுத்த இந்த 3 விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் பார்த்தோம். இந்த 3, அதாவது இந்த 3 சப்ஜெக்டும் புலன்கள், செவி, பார்வை, கேள்வி போன்ற புலன்களோட சம்பந்தப்பட்ட 3 விஷயங்களை பத்தி நான் சொன்ன அந்த குர்ஆன் ஆயத்துக்களை நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தே பாருங்க, இன்னொரு குர்ஆன் ஆயத்து சொல்லுது இப்படி, வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயூனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அபல் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிலூன். இதன் ஆயத்து இதுவும் சம்பந்தப்பட்ட புலன்களோட. மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நாங்கள் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம். அதிகமான ஆட்கள் நரகத்துக்கு தான் படைச்சிக்கிறேன். இப்ப யோசிப்பீங்க, என்ன அல்லாஹ் பெரிய அநியாயக்காரனே, மெஜாரிட்டி நரகத்தை படைச்ச மற்றவங்க அநியாயம் இல்லையா? யோசனை வரும், சாதாரண யோசனை வரும். அப்ப வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் அதாவது ஜின்களிலும் அநேகரை நாம் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? லஹும் குலூபுன், அவர்களுக்கு கல்புகள் காணப்படுகின்றன. அவனுக்கு இதே மீக்கி லா யஃப்கஹூன பிஹா, அதை அந்த கல்பை கொண்டு நல்ல விடயங்களை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டான், நல்ல விடயங்களை சொன்னா கேட்க மாட்டான், மோசமான விஷயங்கள் தான் விளங்கும், ஆனா நல்ல விஷயம் விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. வலஹும் அயூனுன், அவர்களுக்கு கண்களும் காணப்படுகின்றன. கண்ணு மீக்குது, லா யுப்ஸிரூன பிஹா, அந்த கண்ணை கொண்டு நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டான், குர்ஆன் ஹதீஸை பார்க்க மாட்டான், மற்ற எல்லாத்தையும் பார்ப்பான். வலஹும் ஆதானுன், காது மீக்கி நல்ல விஷயங்களை கேட்க மாட்டான். அப்ப ஏன் இந்த நரகத்துக்கு படைச்சுக்கிறதுக்கான காரணம், கல்விக்கு நல்ல விஷயங்களை யோசிக்கிறான் இல்ல, காதிக்கு நல்ல விஷயங்களை கேட்கிறான் இல்ல, கண்ணிக்கு நல்ல விஷயங்களை பார்க்கிறான் இல்ல. இவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் ஆடு மாடுகளை போல. ஆடு மாடுக்கு ஒப்பிடுறேன்னு சொன்னா, கால்நடைகளுக்கு ஒப்பிடுறேன்னா எவ்வளவு மோசமான தன்மைன்னு பாருங்க, எவ்வளவு மோசமான தன்மை. ஆடு மாடுகளை போல இல்ல இல்ல, பல்ஹும் அபல், அதுக்கு பார்க்க மோசமான குரூப். அப்ப இன்னைக்கு நீங்க விளங்க வேண்டிய சப்ஜெக்ட் புலன்கள் தரப்பட்டு, உங்களுக்கு புலன்கள், எங்களுக்கு புலன்கள் ஈகுது. இந்த புலன்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தாட்டி, சரியான முறையில் யோசிக்காட்டி, யூஸ் பண்ணாட்டி, நாங்களும் ஆடு மாடு லிஸ்டுக்கு வந்துடும். ஆடு மாடு லிஸ்டுக்கு சாதாரணமாக இந்த ஆடு மாடு லிஸ்டுக்கு நாங்கள் போகப்படாது, அதை விட்டு வெளியில் வந்துடும். அப்போ என்ன செய்யணும்? குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கணும், தெளிவாக படிக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்களோட டைமும் இதாகின்னு போகிறதால கடைசியாக இந்த மிச்ச விஷயங்கள் சொல்லலாம். 2 மணி முடிய சொல்லிக்கிறாங்க. 2 விஷயத்தில் நான் முடிக்கிறேன். அதாவது அன்பான மாணவர்களே, இதில் நாங்கள் இப்போ பார்த்த சுருக்கமான விஷயம் பார்த்தோம். மனிதனுக்கு புலன்கள் காணப்படுது, செவிப்புலன், பார்வை, கேள்வி, பல புலன்கள் காணப்படுது. இந்த புலன்களை நாங்கள் ஒழுங்காக பயன்படுத்துறது மிக முக்கியமான விஷயம். அதெல்லாம் எங்களை தந்திக்கிறான். இந்த புலன்களை சரியான முறையில் பயன்படுத்தாமல் போனால் நாளைக்கு கியாமத்து நாளில் என்ன நடக்கும்ன்ற சம்பந்தமாகவும் புலனோட சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா ஒரு விஷயம் மட்டும் சொல்றான். அது என்னன்னு கேட்டால் மிக பயங்கரமான கட்டம் தான் அது. அது பாருங்க, வமன் அஅரல அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها என்று சொல்லி அந்த குர்ஆனை நீண்டு போகும். என்ன அர்த்தம் தெரியுமா? நாளைக்கு மறுமை நாள் மகிஷர் எவ்வளவு பயங்கரமாயிக்கும். இப்ப ஒரு கிழமைக்கு முதல்ல உலகம் அழிய போகுதுண்டு ஒரு பெரிய ஒரு சர்ச்சை. இப்ப இந்த சர்ச்சையில முஸ்லீம்கள் கூட என்ன அடே அழியுமோ, அது அழிஞ்சிருமோன்ற ஒரு குழப்பம் ஒன்று இருந்துச்சு. சிலர்கிட்ட கேட்டா இல்ல அப்படி அழியாத காரணங்கள் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா இதுக்கு பிரச்சனை? நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னனே, குர்ஆன் நீங்க பாக்குற இல்லையா, கேட்கிற இல்லையா, ஆய்வு செய்யற இல்லையாண்டு, அதுதான் காரணம். குர்ஆன் ஆயத்தை உங்களுக்கு தெரியும்டா அது சிம்பிளா முடியும். சூரத்துல் முல்க் வசனம், சூரத்துல் முல்க் தபாரக் நீங்க எடுத்து ஓதி பாருங்க. இதே கேள்வியா உலகம் எப்ப அழியும், 21 உலகம் அழிந்தார்கள். அத முஸ்லிம்கள் கூட அலையுமோன்ற ஒரு சந்தேகம் நடந்துருமோ என்ற மாதிரியான சில விஷயங்கள் யோசிக்கிற ஆட்கள் சமூகத்தில் இல்லாமல் இல்லை. இப்ப ஏன் குர்ஆன் தெரிஞ்சா இந்த கொஸ்டின் வராது? தபாரக் எடுத்து நீங்க பரட்டி பார்க்கலாம், அடிக்கடி ஓதுறாது. என்ன மகிஷரை வந்து கேட்டானுங்கள்,
குறைஷி காபிர் ரசூலுல்லாஹ் வந்து கேக்குறாங்க, என்ன யார் ரசூலுல்லாஹ் அந்த முஹம்மது என்ன சொல்றான்? அதாவது கேக்குறார்கள், இந்த உலகம் மறுமை நாள் எப்போது வரும்? யகூலூன மத்தா ஹாதல் வஅதின் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளராக இருந்தால், நீங்க இதுல உண்மை தான் நீங்க சொல்றீங்கன்னா மறுமை நாள் எப்போது வரும் என்று எங்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி யார்கிட்ட கேட்கிற வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிற கேள்வி. பதில் கொடுத்த ரசூல் என்ன அல்லாஹ் என்ன சொல்ல சொன்னான்? குல் நபியே அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, இன்னமல் இல்ம் இந்தல்லாஹ், அதை பற்றியான அறிவு எனக்கு கிடையாது. நபிக்கு தெரியாது எப்ப உலகம் அழியும், எப்ப மஹ்ஷர் வரும், எப்ப தஜ்ஜால் வருவான், அதெல்லாம் தெரியா. அதெல்லாம் மறுபடிய விஷயங்கள். அது எப்ப வரும் சொல்லி குல் இன்னமல் இல்ம் இந்தல்லாஹ், அதை பற்றியான அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது, எனக்கு ஒன்றும் தெரியா. நான் அதை பற்றி அந்த நாளை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோம் தான் நானே அல்லாம அந்த நாள் எப்போது வரும் எனக்கு தெரியாது. வஹி இறங்குற ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, அதுவரை யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ஆழமா பதிஞ்சோம் விஷயத்தை. ஆகவே என்ன சொல்ல வந்தேன், கடைசியாக இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் சமூகத்தில் பிரச்சனை கிளப்புதுன்னு சொன்னால், அது சம்பந்தமான விடயங்கள் குர்ஆனுடைய விளக்கங்கள் சமூகத்தில் கிடையாது. உங்களுக்கு தெரியும், குர்ஆன் ஓதி காட்டி சாப்டர் க்ளோஸ் முடிச்சுப்பீங்க. ஆனா சமூகத்தில் என்ன இது தெரியா, சந்தேகம் வரும். கடைசியாக என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், கியாமத் நாள் மிக பயங்கரமான ஒரு நாள். கியாமத் நாளை பத்தி வேற வேற தனித்தலைப்புகளை பேசுவாங்க. பயங்கரமான நாள். எங்கட கியாமத் எப்ப வரும் எங்களுக்கு தெரியா. ஒவ்வொருத்த கியாமத்தும் அடுத்த செகண்ட் ஆகிக்கலாம். மவுத் எப்ப வரும் யாருக்கு சொல்லலாது, அதுக்கு வயசு கிடையாது. எப்ப வரும்னு சொன்னா அது அந்த அந்த நேரம் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். வமா கான லினஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذنில்லாஹி கிதாபன் முஅஜ்ஜலன். ஒவ்வொரு மனிதன் அஜல் எழுதப்பட்டு கதப எழுதி வச்சி அந்த டைமுக்கு வரும். எப்பன்னு தெரியா. எங்களுக்கு வந்தா எங்கட மர்ம ஸ்டார்ட் ஆகிரும். ஒரு உலகம் அழிஞ்சு மர்மம் வாரது. அந்த மறுமை மஹ்ஷர் மைதானம் மிக பயங்கரமானது, மிக கொடியது. சூரியன் அதாவது 1 கிலோமீட்டருக்கு அங்க டீக்கும், அல்லது சில ரிவாயத்துக்கள் ஒரு நெருப்பு உச்சி அளவு கீக்கும், எப்படின்னு சொல்ல தெரியாது. அப்ப அது ஒரு பிரச்சனை. பூமி செம்புத்த ஆடு போல ஈக்கும், ஒரு பச்சை பசல் ஒன்றுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க அந்த சிச்சுவேஷன் எப்படி பயங்கரமான சிச்சுவேஷன். மக்கள் வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். இப்படி பல பயங்கரமான நிலைகள்ல இன்னொரு பயங்கரம் இருக்குது. அந்த பயங்கரம் நான் சொல்ல போறேன். என்ன பயங்கரம் தெரியுமா? வமன் ஆரல அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. அந்த நாளில் மனிதர்களை நாம் குருடர்களாக எழுப்புவோம். சில மனிதர்களை குருடனாக எழுப்புவாங்க. புலன் சம்பந்தமான விஷயம். சில ஆட்கள் குருடர்களாக மகிழ்ச்சி எழுப்புவாங்களாம். எலும்பி கேட்பானுங்களாம், காலரப்பி, அதாவது நாங்க உலகத்துல பார்வையோட தான் இருந்தோம். நாம் உலகத்தை வாழ்க்கை பார்வையோட தான் எங்களுக்கு பார்வை இருந்துச்சு. வகத்து குந்து பசீரா ஏன் அப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய வசனங்கள் உன்னிடத்திலே வந்தன, என்ற வசனங்கள் உனக்கிட்ட வந்தன, நீ அவற்றை மறந்து விட்டாய். இந்த நேரம் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். அப்ப இவ்வளவு அல்லோல கல்லோலமான மிக பயங்கரமான சிச்சுவேஷன்ல குருடனாவும் வந்துட்டா எவ்வளவு பயங்கரமான நிலைன்னு நீங்க பார்க்கணும். ஆகவே என்ன சொல்ல சப்ஜெக்ட் சொன்னா, சத்தியம் உங்கள்கிட்ட வந்தா அதுல உங்கள்கிட்ட குருட்டுத்தனம் மிக்கப்படாது, செவிட்டுத்தனம் மிக்கப்படாது. சத்தியம் உங்கள்கிட்ட வந்துன்னு சொன்னால் நீங்க குருடனா பார்க்கிற போல பார்க்கலாம், செவிடனா பார்க்கலாம், அதை அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்ளணும். சத்தியம் உங்கள்கிட்ட வந்தா சத்தியமான விஷயம், குர்ஆன் ஆயத்தில் உள்ள விஷயம் உங்கள்கிட்ட வந்து ஒரு செய்தி வருது, நீங்க பாக்குறீங்க குர்ஆன் ஆயத், உங்களோட ஒரு செய்தி வருது சஹீஹான ஹதீஸ், நீங்க ரெண்டா பேச்சு கிடமை இல்லை, அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இது இந்த சப்ஜெக்ட் தான். இந்த விஷயங்கள் பேசலும் டைம் போதாது. கடைசியாக ரசூல்லா கேட்கக்கூடிய ஒரு துவா, ரசூல்லா கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான துவா வந்து, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், என்னுடைய உடம்புல நீ சுகத்தை தா, என்னுடைய பார்வையில நீ சுகத்தை தா, என்னுடைய கேள்வியில நீ சுகத்தை தா, லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு இலாஹ் கிடையாது. இந்த துவா நீங்க கட்டா ஒவ்வொருத்தரும் பாடமாய்க்கொள்ளும். மிச்ச சிம்பிளான சப்ஜெக்ட், அவ்வளவு கஷ்டம் இல்ல. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர் வ அஊது பிக மின் அஸாபில் கப்ர். அதாவது எங்கட ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய சப்ஜெக்ட் தான், எங்கட உடம்புல சுகம் தரணும், கேள்வியில பார்வையில சுகமிக்கணும். இது இல்லா போனா சகோதரர்களே அல்லது மாணவர்களே, இதுல இல்லா போன சொன்னால் என்ன நடக்கும்? எங்களுக்கு கேட்கிற சக்தியும் பார்வையும் இல்லா போனால் சத்தியத்தை கேட்கலா போகும், அது வேற கதை. ஆனா இந்த புலன்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை.
இவைகளை மிக திறமையான முறையில் பயன்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைவோமாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.